வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். திருவண்ணாமலை கிரிவல பாதை அஷ்டலிங்கங்கள் திருக்கோயில் உழவாரப்பணி 27/9/2025 அன்று எங்களுக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதை அஷ்டலிங்க திருக்கோயில் உழவாரப்பணி கிடைத்தது எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய புண்ணியமாக கருதுகிறோம். இந்தியாவில் முக்தி தலங்கள் முதன்மையாக விளங்குவது திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகவும் சிவனே மலையாக காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இம்மலையானது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மலையாக காட்சியளித்ததாகவும் பூமியில் 4 யுகங்கள் அழிவில்லாத மலையாக முதலில் கிருதா யுகத்தில் அக்னி மலையாகும், திரேதோ யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபரா யுகத்தில் தாமிர மற்றும் பொன் மலையாகவும் கலியுகத்தில் இக்காலத்தில் கல் மலையாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. மலையை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் அஷ்டதிக் பாலகர்களும் அஷ்டலிங்கங்களையும் அஷ்டதிக் திசைகளில் 12 ராசிகளை குறிக்கும் வழியில் அண்ணாமலையாரை வணங்கி தங்களின் வரங்களை பெற்று பக்தர்களுக்கு வாழ்வில் குறைகளை நீக்கி வளம் பெற தீர்த்த குளங்களுடன் அருள்பாலிக்கிறாள் என்பதே இந்த கிரிவல பாதையின் தாத்பரியம் ஆகும். எத்திசை நோக்கினும் சிவனே அண்ணாமலையாகவும் மிகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் கிரிவல பாதையில் பல கோயில்கள் காணப்பட்டாலும் இங்கு அடிமுடி காண அண்ணாமலையாக பக்தர்களுக்கு இறைவனும் சுயம்பு மலையாக காட்சி அளிக்கிறார்கள் என்பதும் எளிமையாக இருக்கும் இறைவனை இன்று நாம் மக்கள் தான் கடினமாக மாற்றி வருகிறார்கள். இறைவழி முறை மற்றும் இறை நெறிமுறைகளை சிவார்ப்பணமாக இப்பிறவில் செய்த புண்ணியமாக வழிபட்டால் மட்டுமே கிரிவல பாதையின் புண்ணிய பலன்களை அடைய முடியும். தவறுதலாக பயன்படுத்துவர்களுக்கு யுகங்கள் தாண்டியும் கம்பீரமாக அண்ணாமலையார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டாலே புரியும். இங்கு இருக்கும் அஷ்டலிங்கத்திற்கு ஒவ்வொரு விலங்கும் வழிபட்டால் ஒவ்வொரு பலனும் கிட்டும். அஷ்டலிங்க தரிசனம் வாழ்வில் இன்னல்கள் நீக்கி வளமோடு வாழக்கூடிய பலன்களை தரவல்ல கூடியதாக முறையாக இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், ருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் என ஒவ்வொரு லிங்கங்களும் வழிபடும் ராசி முறைகளாக கிரிவல பாதையின் முதன் தொடக்கமாக ரிஷபராசி, துளாராசி கிழக்கு திசையை நோக்கி உள்ள இந்திரலிங்கம் தேவர்களின் தலைவன் இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமும் இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்திரன் தனது இந்திர பதவியை நிலைக்க வேண்டி அண்ணாமலையாரை வழிபட்டு அண்ணாமலையாரை சிவபெருமானாக சுயம்புலிங்கமாக காட்சி தந்ததாகவும் இந்திரன் வழிபட்ட இந்திரலிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், பாதுகாப்பு வேலை போன்றவைகள் கிடைக்கும். அக்னி லிங்கம் 2வது லிங்கம் சிம்ம ராசிக்கான தென்கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. கிரிவல பாதையில் அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னி லிங்கம் மட்டும் இடதுபுறம் அமைந்திருக்கும். அக்னி லிங்கத்திற்கு கீழே அக்னி தீர்த்தமானது உள்ளது. சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தந்தார் எனவும் அக்னி லிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விலகல், பயம் நீங்குதல், எதிரி தொல்லை அறவே இருக்காது என்பது ஐதீகம்.